ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அருகி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். குரு அதிசார பயிற்சி. இந்த குரு அதிசாரம்னா என்ன, அது எப்போ நடக்கிறது, ஏன் நடக்கிறது, அது அதாவது அதோட அமைப்பு என்ன, எத்தனை நாளைக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். குரு அதிசாரம்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். நம்ம எப்படி இந்த அந்த காலத்தில் டேப்பில் டேப் ரெக்கார்டர் இருந்துன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம வேணும்னா ரிவர்ஸ் ரீவைண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷன் ஆஃப் குரு ஜூபிட்டர் அப்படிங்கிறது தான் குரு அதிசாரம்னு பேர். இந்த குரு அதிசார பயிற்சினா என்ன அப்படின்னா, பூமியிலேருந்து பார்க்குறதுக்கு சூரியனை முந்திக்கொண்டு அடுத்த ராசிக்கு போகிற மாதிரி ஒரு மாய தோற்றம் தான் இந்த குரு அதிசார பயிற்சி. ஆக்சுவலாக அவர் குரு கடகராசிக்குள்ளே போகலை. ஆனால் சூரியன்லேருந்து குரு இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது அதற்கு பெயர் குரு அதிசார பயிற்சி. அதே இது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு போகிறார். அதே குரு பகவான் விருச்சிகம், தனுசு அந்த மாதிரி இடத்துல இருக்கும்பொழுது அதே 5, 6, 7 இடங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது சூரியன் ட்ராவல் பண்ணும்போது அது வக்ர பயிற்சியாக மாறும். ஆனால் இப்போ வக்ர பயிற்சியும் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்கக்கூடிய இல்யூஷன் தான் நமக்கு அதிசாரமாகவும் வக்ரமாகவும் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது. இந்த வக்ர பயிற்சி அதிசார பயிற்சி எப்போ நடக்கிறது, வக்ர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிசார பயிற்சி அக்டோபர் 18, 2025 சனிக்கிழமை அன்று மதியம் 2:05 குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கு போகிறார், எக்ஸால்டட் பொசிஷன். ஸோ இதனால் பூர்ண சுபரான குரு பகவான் உச்சமடைவது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நற்பலன்களை கொடுப்பார். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, உச்சஸ்தானத்திலேருந்து சனி பகவானை பார்க்கறதுனால குறிப்பாக யாருக்கு ரிலீஃப் கேட்டால், கும்பம், மீனம், மேஷம், சிம்மம் இவங்களுக்கெல்லாம், அதே மாதிரி தனுசு இவங்களுக்கெல்லாம் அதிக ரிலீஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, பாத சனி, விரய சனி, ஜென்ம சனி, இந்த சனி பாதிப்புகளை குறைக்கக்கூடிய வகையில் இருப்பார். ஏன்னா சனிக்கு அந்த இடத்துல மீனராசியில் பவர் கம்மி, ஆனால் குருவுக்கு பவர் ஜாஸ்தி. குருவின் லைட் ரேஸ் அங்கே விழுறதுனால சனியுடைய பாதிப்பு குறைய துவங்கும். இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்டால், அக்டோபர் 18 மத்தியானத்துலேருந்து டிசம்பர் 5 ராத்திரி வரைக்கும் இந்த குரு கடகராசியில் அதிசாரமாக இருப்பார். ஆனால் அதுலேயும் அதிசார ட்ராவல் ஒன்று, வக்ர ட்ராவல் ஒன்று. அதிசாரமாக அக்டோபர் 18 நவம்பர் 11 ராத்திரி 9:30 வரைக்கும் அதிசாரமாக நேர்கதியில் போகிறார். நவம்பர் 11, 2025 இரவு 9:30 வக்கர கதி ஆரம்பித்து பின்னோக்கி நகர்வார். அங்கே கடகராசியிலேயே வக்கர கதியில் இருப்பார். அதுக்கப்புறமா டிசம்பர் 5, 2025 இரவு 9:51 குரு பகவான் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த அதிசார, வக்ர மற்றும் மிதுன ராசி பயிற்சியில் இந்த டியூரேஷன் அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, எந்த விதத்தில் பாசிட்டிவ் பலன்களை, ஏன்னா நெகட்டிவ் பலன் ரொம்ப கம்மி, 90% பாசிட்டிவ் தான், 10% தான் நெகட்டிவ். அதுவும் சில ராசிக்கு மட்டும்தான். அது கூட குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சங்கடம், மற்றபடி பெருசாக கெடுதல் கிடையாது. அதனால் இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். கும்பராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி பலன்கள். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 2-11 கூடியவன் குரு, அவர் பாதகாதிபதி. எப்படி மகர ராசிக்கு 3-12 கூடியவனோ அதே மாதிரி உங்களுக்கு 2-11 கூடியவன் உங்கள் கௌரவத்தில் விளையாடுவார். இப்போ அந்த 11ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி உச்சமடைவது 6ஆம் இடத்துல உச்சமடைகிறதுனால உங்களை டெஸ்ட் வைப்பாங்க. யார் டெஸ்ட் வைப்பாங்கன்னா, கடன் கொடுத்தவர்கள். இந்த டெட்லைனுக்குள்ளே நீ கடனை கொடுக்குறியா இல்லையா பார்க்கலாம், இல்லாட்டி உன் வீட்டு வாசலில் கழுத்தில் துண்டை போட்டு வசூலிப்பாங்க. உங்களுடைய கௌரவத்தை டெஸ்ட் பண்ணக்கூடிய வகையில்
உங்களுடைய வார்த்தைக்கு, உங்களுடைய வாக்கு சாதுரியம், உங்கள் வாக்கு சாதுரியத்தை டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய வார்த்தை, நீங்கள் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுறீங்களாங்கிறத டெஸ்ட் பண்ணக்கூடிய யோகம் ஏற்படும். மொத்தத்தில் இந்த 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு குரு வருவது, உச்சமடைவது உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும். எதிரிகளிடம் ஒரு ஷிஃப்டை ஏற்படுத்தும். எதிரிகளிடம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய நபர்களே உங்கள் பேரில் ஒரு நன்மதிப்பை ஏற்படுத்துவாங்க. இத்தனை நாளாக இவர் பொய் சொல்லாமல் இருந்தார், இப்போ பொய் சொல்லலை, அதனால் இவருக்கு இன்னும் நான் சப்போர்ட் பண்ணணுன்ட்டு அவரே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். வாழ்க்கை துணை சம்பந்தமாக ஆரோக்கிய செலவுகள் ஏற்பட்டு அவருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். இதில் என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன லாபம் அதிகரிக்கும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும், வாக்குச்சாதுரியம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வார்த்தைகளால் சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கும் வார்த்தைகளால் தொழில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆசிரியராக இருக்கீங்க, இத்தனை நாளாக ப்ரமோஷனே இல்லை, சாதாரண ஒரு 5ஆம் கிளாஸ் டீச்சராக இருக்கீங்கன்னா இப்போ ப்ரமோஷன் கிடச்சி நீங்கள் தான் ஹையர் செகண்டரிக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணுறேன் சார், எனக்கு ப்ரமோஷனே இல்லை சார், இப்போ கிடைக்குது சார் உங்களுக்கு. அவ்வளவு சூப்பரான டைம். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ருணரோக சத்துருஸ்தானம். உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். உடம்பு ரொம்ப குண்டாக இருக்குது, இல்லை ரொம்ப மெலிஞ்சிருக்கு, அது மாறும். உடம்பில் ஒரு மாற்றத்தை தந்து சந்தோஷத்தை தருவார். சந்தோஷத்தினால் பூரிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகள், உங்களுடைய ஆரோக்கியத்தில் செலவுகள், உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படுதல், வியாபாரத்தில் பண வரவு ஏற்படுதல், கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரித்தல், இப்படி நிறைய ஃபாரின் ட்ராவல் ஏற்படும். வீட்டிலேயே இருக்க மாட்டீங்க. உங்கள் வீட்டில் வந்து யாராவது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஏதோ ஒரு படத்தில் வர மாதிரி, நான் அப்படியே இல்லை ரஷ்யாவிலேருந்து லண்டன் போயிட்டு, லண்டன்லேருந்து சுவிட்சர்லாந்து போயிட்டு, அப்படியே உலகத்தையே சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. கடைசியில் வந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்துருவோம், ஒரு லோக்கலில் உட்காந்துருப்பான். அது மாதிரி இல்லாமல் நீங்கள் நிஜமாலுமே உலகம் சுற்றும் வாலிபனாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உலகம் சுற்றும் வாலிபனாக நீங்கள் செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான வியாதியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முதலீடுகளிலிருந்து வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நேரம் இது. தாய் தந்தையரின் அனுசரணையான பேச்சுக்கள் உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். குழந்தைகளின் வளர்ச்சியால் சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 75% நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இருந்தாலும் இந்த மீதி 25% என்ன பண்ணுறது சார், எங்களுக்கு ஏதாவது கெடுதல் வருமானா? வராது, அது லேட்டாக வரும். இந்த 75% லேட் ஆகிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மாதாந்திர பலன்கள் நம்ம சொல்லிட்டு வரோம். அக்ஷரா சேனலில், அக்ஷரா அண்ணாமலை சேனலில் மாசாந்திர பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்கிறோம். அதில் கடைசியில் பரிகாரம் சொல்லிட்டு வரோம். அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்கோ. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு சங்கடங்கள் இல்லாத, நிம்மதியான, கடன் பிரச்சனைகள் இல்லாத, ஆரோக்கிய பிரச்சனைகள் இல்லாத ஒரு அமைப்பை, வாழ்வை அந்த குரு பகவான், அதிசார குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கோ, அதுபோல் இந்த ராசியை, இந்த பலன்களை கேட்டு தெளிவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உருவாக வேண்டும் அப்படிங்கிறது என்னோடய பிரார்த்தனை. அப்படி உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய ஜாதகத்தில், ஏன்னா சில பேர்த்துக்கு ரொம்ப ரேரஸ்ட் அக்கேஷன்ஸ் என்ன ஆகும்னா, இந்த குரு அதிசார பயிற்சி கூட சில பேர்த்துக்கு கெடுதல் பண்ணும். ஏன் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு வந்து விரயத்தில் இருக்கிறதோ, இல்லை சனியின் பார்வையில் இருக்கிறதோ, அது கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸோடு என்னை கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் கான்டாக்ட் பண்ணுறது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த பலன்கள் அனைத்தும், நான் இப்போ சொல்லக்கூடிய சொன்ன பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம், வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை கணிச்சிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை வச்சு நான் ஜாதகம் கணித்து கரெக்ஷன் பண்ணினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பலன்களே சொல்லுவேன். அதற்கு கட்டணம் உண்டு. அதனால் தேவைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ கட்டணம் செலுத்தி பலன்களை தெரிந்து கொள்ளலாம்.
என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் அந்த குரு பகவான் மங்களங்களையும் தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு அதிசார பயிற்சி கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு அதிசாரம் எப்போ அப்படின்னா 17/10/2025 7/12/2025 வரைக்கும் இந்த குரு அதிசாரமாக மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு வராரு. இது 1.5 மாத காலகட்டம் தான். இது நான் சொல்லக்கூடியது திருக்கணிதப்படி தான். ஸோ அதனால் அதுக்கப்புறம் குரு வக்ரகதியாகி கடகராசிலேருந்து மிதுன ராசிக்கு மறுபடியும் போயிடுவார். இந்த 1.5 மாத காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். வழக்கம் போல தான் இந்த கும்பராசிக்கு மட்டும் எனக்கு பலன் சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயம், நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. நான் உங்களுக்கு அதாவது என்ன பிரச்சனைகளை நீங்கள் கையாளணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்னால் ஒரே ஒரு கும்பராசிக்காரங்க நல்லா இருந்தால் அது எனக்கு மிகப்பெரிய லெவலில் ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுடைய ராசியில் ராகு இருக்கார், அப்புறம் 7.5 சனி இருக்குது. இப்போது குருவோடைய பார்வை இருந்து உங்களைய கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருக்கோம். இப்போ குருவோடைய பார்வையும் 6ஆம் இடத்துக்கு வந்துருச்சு. குரு 6ல் போய் மறைகிறார். அப்போ குருவோடைய அனுகிரகம் இல்லை. அப்போது இந்த 1.5 மாதம் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். கஷ்டமாக தான் இருக்குது. கும்பராசி நேர்களை நினச்சி உங்களுக்காக கட்டாயம் நான் அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவேன். பொதுவாகவே இந்த 1.5 மாதம் நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கணும். குரு 6ஆம் இடத்துக்கு இருக்கார். குருவோடைய பார்வை இல்லை அப்படிங்கும்போது இப்போது யாராவது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஏன் குரு பார்வை ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, நம்மளை ஒருத்தங்க பார்க்குறாங்க அப்படின்னாலே நம்ம எப்போவுமே ஒரு கான்சியஸாக தான் இருப்போம். அதே மாதிரி தான் இப்போது நம்ம உங்களை ஒருத்தன் அடிக்க வரான்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் பார்த்து நான் உங்களை இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க, உங்ககிட்ட நகை திருட வரான், இந்த மாதிரி ஒரு திருடன் வரான்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஒரு போலீஸ் பார்வையோ அல்லது வேறு மக்கள் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவன் திருடாமல் ஓடிடுவான். யாரும் இல்லை, யாரும் பார்க்கலைனா தான் அந்த இன்சிடெண்ட்டே நடக்கும். அதே மாதிரி குருவோடைய பார்வை இருக்கும்போது தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போயிடும். கஷ்டம் இருக்கும், ஆனால் பெரிய லெவலில் கஷ்டம் வராது, அதை சமாளிக்கக்கூடிய லெவலில் கஷ்டம் வரும். ஆனால் இந்த குரு பார்வை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஷ்டத்தை சமாளிக்கிறது சிரமமாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கும்போது அதோடைய மகிழ்ச்சிங்கிற வேற. அதனால கொஞ்சம் இந்த 1 மாத காலம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் நல்ல நாலேஜான நபர்கள் தான் கும்பராசிக்காரங்க. ஆனால் இப்போ கூடுதலாக கவனமாக இருக்கணும். அதாவது நமக்கு கெட்ட காலகட்டங்களில் நம்மளுடைய அறிவு, அதாவது மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்க மாட்டோம். அது மூளைக்கு போய் சேராத என்னன்னு தெரியல, நமக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கக்கூடிய அந்த இதுலேயே டக்குன்னு ஒரு முடிவெடுப்பீங்க. இந்த 1.5 மாத காலகட்டம் ஒரு இம்மிடியட்டான நீங்கள் செயலை செய்யணும். முக்கியமான முடிவு எடுத்தே ஆகணும்னா அதை 4 பேரை கூப்பிட்டு வச்சு அதை ஒரு முடிவாக எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டேயோ அல்லது உங்களுக்குன்னு நலம் விரும்பிகள் இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்டு அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு எடுங்க. எப்போவுமே இந்த காரியத்தை நம்ம செய்யும்போது அதுக்கு என்ன நெகட்டிவான நமக்கு இம்பேக்ட் வருது அப்படிங்கிறத ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. பாசிட்டிவாக வரதில் பிரச்சனையே இல்லை, அதை நம்ம எப்படி வேணால் ஹேண்டில் பண்ணிக்குவோம். ஆனால் நெகட்டிவாக வரது மட்டும் பெரிய லெவலில் நமக்கு பிரச்சனை, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பொதுவாகவே குருவோடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்குது. பண ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. ஏன்னா 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்குறாரு. குரு 6ல் இருந்தாலுங்க இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கம்மி பண்ணுவார். ஏன்னா குரு எங்கே வராரோ அந்த இடத்த கொஞ்சம் இது பண்ணுவார். அப்போ என்னென்னா உங்களுக்கு கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடனால் பிரச்சனையாக இருக்குது, என்னால் ரொம்ப மூச்சே விட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ண போகிறாரு, சால்வ் பண்ண போகிறாரு. குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது இல்லாமல் உங்களுக்கு 10 பார்க்குறாரு. தொழில் ரீதியாக நல்ல வருமானம் வரப்போகுதுங்க. தொழில் நல்ல முன்னேற்றம். உங்களுடைய கோபங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், உங்களுக்கு ஆத்திரம் வரும்ல, அதெல்லாம் தூக்கிட்டு போய் அப்படியே உங்கள் தொழிலில் போட்டுருங்க. தொழிலை காமிங்க. இரவும் பகலுமா வேலை பண்ணுங்கள். கட்டாயம் நிறைய காசு பணத்தை அள்ள முடியும். அதே மாதிரி 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஒரு பிரான்ச் போடுறது, அதே மாதிரி தொழிலுக்காக வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களையும் குரு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அதே மாதிரி உத்தியோக ரீதியாக இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரான டைமு. நல்ல
ப்ரொமோஷன் வர்றது. ஆனால் உங்களை வந்து ப்ரொமோட் பண்ண விடாமல் சில ஆட்கள் வந்து பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆஞ்சநேயர் வழிபாடு கட்டாயம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை கண் முன்னாடி வந்து ஆஞ்சநேயர் நிறுத்திடுவார். அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், காளி வழிபாடு பண்ணுங்கள். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன் வந்து ஆஞ்சநேயர் அப்படின்னா, உங்களுக்கு சனியோடைய தாக்கம் இன்னும் பரிபூரணமாக போகலை. அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை. இதுக்கடுத்தது உங்களுடைய ராசியிலே ராகு இருக்காரா, அதனால் வந்து சனிக்கிழமை ராகு காலம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது. இந்த 1.5 மணி நேரத்தில் காளியை நினச்சி 2 தீபம் போடுங்க, நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. உங்களுக்கு எதிரிகள் எவ்வளோ பெரிய எதிரிகளாக இருந்தாலும் சரி, எதிரினா மனித ரூபத்திலையும் இருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேறு ரூபத்திலையும் இருக்கலாம். என்னென்னா நம்மளுடைய தடை நமக்கு ஒரு எதிரி தான். நம்ம செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிற ஒரு சோம்பல் நமக்கு எதிரி தான். நமக்கு வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு எந்த விஷயம் தடையாக இருக்கோ, அது எதுவாக இருந்தாலும் சரி, மனித ரூபத்திலையாக இருந்தாலும் சரி, வேறு ரூபத்திலையாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே எதிரிகள் தான். நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் எதிரி தான். ஸோ அதனால் அந்த விஷயங்களெல்லாம் அழிக்கிறதுக்குன்னே இருக்கக்கூடியவ தான் வந்து காளி, மகா காளின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்கள வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, அந்த வளர்ச்சியை யாரெல்லாம் தடுக்கிறாங்களோ அவங்களாம் தவிடு பொடியாக்கிடுவா இந்த காளி. அதனால் அவங்கள வழிபாடு பண்ணுங்கள். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், தொழில் மூலிமா நல்ல வருமானம், நிரந்தர வருமானம், இது எல்லாமே இருக்குது. அதனால் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நிரந்தரமான வருமானங்கள் வரக்கூடியது, நிறைய புது புது ஆர்டர் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்கு உண்டானது, தொழிலில் மறுபடியும் முதலீடு போடுறது, புதுசாக ஒரு தொழிலை தொடங்குறது, தொழில் தொடங்குறதுக்காக கடன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி குரு 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால, அதாவது சுப விரயம் ஒன்று இருக்குது. அதனால் வீடு வாங்குறது, சொத்து சேர்க்கை, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். புதுசாக தொழில் தொடங்குறதுக்கே உங்களுக்கு கடன் கிடைக்கும். தொழிலுக்காக வெளிநாடு பிரயாணங்கள், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் இதெல்லாமே இருக்குது. தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் பயணங்கள் உறுதியாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி ஃபீல்டு, இன்ஜினியரிங் ஃபீல்டு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரின் போய் வேலை செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த டைம் வந்து ரொம்ப நல்ல டைமு. ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து ஆல்ரெடி வந்து ஃபாரினில் இருக்கவங்களாம் இங்கே வரீங்க, இந்தியாவுக்கு வந்துடுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அமெரிக்காவில் மட்டும்தான் நமக்கு பிரச்சனை, வேறு எந்த கண்ட்ரியில் நமக்கு பிரச்சனை கிடையாது. அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூரோப் கண்ட்ரிஸ்க்கு போகிறதுக்கு உண்டானது, அதே மாதிரி வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் போகிறதுக்கு உண்டானது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குரு 12ல் இருக்கனால வெளிநாடு வெளிமாநிலம் கட்டாயம் நீங்கள் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இருக்குது. நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டானது. உத்தியோகத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட், ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குது 6லேருந்து, சேலரி இன்க்ரிமெண்ட்டு, நீங்கள் உங்களை பாராட்டி காசு கொடுக்கறதுக்கு உண்டானது, உயர் அதிகாரிகளுடைய அங்கீகாரமும் அன்பும் ஆதரவும் கிடைக்கும், பாராட்டுகளும் கிடைக்கும், நல்ல ப்ரொமோஷன்களும் கிடைக்கும். கும்ப ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பரான டைமு. நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால 6லேருந்து அப்போ மருத்துவ விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் சின்ன விஷயத்தோடு நீங்கள் வந்து போயிடணும். அதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்னா உடனடியாக மருத்துவரை ஆலோசிச்சிங்கன்னா 1000 ரூபாய் 500 ரூபாயிலே போய் முடிஞ்சிடும். இல்லை அதுனா அது வந்து லட்சக்கணக்கில் கொண்டு போய் விட்டுறாதீங்க. அதனால் ஹெல்த்து சார்ந்த விஷயங்களை ரொம்ப கான்சியஸாக இருக்கிறது நல்லதுங்க. இதுக்கு அடுத்தது குடும்பத்திற்கிடையே வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு சண்டை சச்சரவுகளாக வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கும்பராசியில் ஆணாக இருந்தால் சரி, கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டேயும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் ஒருத்தர் வந்து அண்டர்ஸ்டாண்டோடு நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். 6ஆம் இடத்துல இருக்கனால 12ஆம் இடத்தை பார்க்குறதுனாலையும் பேச்சுவார்த்தைகள் அது வந்து ஒரு உறவை கெடுத்துடக்கூடாது, ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி விட்டுறக்கூடாது. இந்த கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்தெல்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய உறவுகளில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நிறுத்தி நிதானமாக கடைபிடிக்கணும். முக்கியமாக சதய நட்சத்திரக்காரங்க, அதனால் உங்களுடைய விஷயங்களில் ஒவ்வொருத்தரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கடைபிடிச்சாதான் ரொம்ப ரொம்ப நல்லது.
மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது. அது வந்து நல்லதா கெட்டதான்னு உங்கள் கையில் தான் இருக்குது. குரு 6ல் இருக்கிறது நல்லது கிடையாது. அப்போ உறவுகள்கிட்ட அனுசரித்து போனால் மட்டும்தான் வாழ்க்கை. எடுத்தோம் கவுத்தோங்கிறத பேசுகிறத இந்த ஒரு மாத காலகட்டத்தில் தான் அமைதியாக போயிருங்க, அதான் நல்லது. இதுக்கு அடுத்தது வந்து கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் மாற்றங்கள் இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கு உண்டானது, வெளிநாட்டில் போய் உங்களுடைய ஃபங்க்ஷனை நடத்துறது, உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறது, இது மூலிமா நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் நல்ல அமைப்புகளாக இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வந்து மிகப்பெரிய லெவலில் நான் யோகம் தான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு 12ஆம் இடத்தை பார்க்குது, 10ஆம் இடத்தை பார்க்குது, குரு 10ஆம் இடத்தை பார்க்குது, 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல வளர்ச்சிகள் இது எல்லாமே இருக்குது. குருவோடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் பளிச்சுன்னு வெளியில் தெரிய முடியும். ஆனாலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை செய்யுங்க. காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அரசியல்வாதிகள் காசு பணம் சம்பாதிக்கிறது, புது ஆட்களோட டைப் பண்ணுறது, அவங்க மூலிமா வந்து நல்ல வருமானங்கள், நிறைய தொடர்புகள், வெளிநாடுகளுக்கு பயணம் போகிறது, நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். மீடியா கிட்ட பேசும்போது, உங்களை பற்றி பேசும்போதோ இல்லை உங்கள் கட்சியை பற்றி பேசும்போதோ ரொம்ப கவனமாக பேசணும். குரு 6ல் மறைஞ்சிருக்கு, 2 பார்க்குது, அதனால் திடீர்னு கோவப்பட்டு பேசக்கூடாது. அதனால் சப்போர்ட் இழந்துரும். அது மாதிரி கட்சி தலைமையோடு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத யோசித்து செஞ்சனாலே போதுமானது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கோர்ட்டு கேஸு வழக்குகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ரொம்ப நாளாகவே ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு, எனக்கு வரமாட்டேங்குது, அது இது ஃபேவராக வரலை அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா, இந்த டைமில் அந்த கேஸ் முடிஞ்சு என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டானது. உங்கள் மேலே யார் கேஸ் போட்டிருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டானது. கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு வந்து சாதகமாக அமைகிறதுக்கு உண்டான அமைப்புகள். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குல்ல, உங்களுடைய தாய்வழி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரி கோர்ட்டு, இந்த மாதிரி வழக்குகளில் சிக்கிக்காமல் இருக்கிறது நல்லது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் வந்தால் ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி அமைதியாக போகிறது நல்லது. திருமணம் ஆகுமான்னு கேட்டால் குரு 6க்கு வந்திருக்காரு, அதனால் திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இந்த 1.5 மாத காலகட்டத்தில் இல்லை. 6ஆம் இடத்துக்கு இருக்கனால குருவோடைய அனுகிரகமும் வந்து இல்லாதனால புத்திர பாக்கியமும் பெருசாக உங்களுக்கு அந்த இடத்த 5ஆம் இடத்தையோ அல்லது 5ஓட இடத்துக்கோ எதுக்குமே வராதனால அதுவும் வந்து உங்களுக்கு இல்லை. பட் ஆனால் குரு வந்து இந்த இது வந்து 1.5 மாத காலகட்டம் தான், ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பொதுவாகவே வந்து பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது கும்பராசிக்கு இருக்குது. 6ஆம் இடத்துக்கு வந்தாலுமே பொருளாதார வளர்ச்சி இருக்குது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து உங்களை குரு காப்பாற்றுவார். பொதுவான வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பு மற்ற எல்லா விஷயங்களையும் கவனமாக இருக்கணும். எப்போவுமே குருவோடைய அனுகிரகம் இல்லாத போது, குருவோடைய பார்வை இல்லாத போது கவனத்தோட ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைங்கிறது எப்போவுமே இல்லை. அதே மாதிரி நிறைய பாசிட்டிவான பீப்புள்கிட்ட பழகுங்க, பாசிட்டிவாக இருங்க. உங்களை வந்து மட்டம் தட்டுறவங்க கிட்ட, நெகட்டிவாக இருக்கவங்க கிட்டலாம் தூர தள்ளிடுங்க. அவங்க வந்து உங்கள் மேலே பொறாமையாக சொல்கிறாங்கன்னு மனசில் நீங்கள் நினச்சிட்டு, அது எவ்வளோ பெரிய உறவாக இருந்தாலும் சரிங்க, அது எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரி, உங்களை ஒருத்தவங்க மட்டம் தட்டுறாங்கன்னா அவங்க கிட்டேருந்து நீங்கள் கேப் விட்டு இருக்கிறதா நல்லது. அதுதான் உங்களுக்கும் உங்களோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்கு அதிசார குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோங்க. குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருக்காரு, பகப்பெற்றிருக்காருங்க. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிற குரு கடக ராசிக்கு உச்ச பெற்ற இடத்துல கடகராசிக்கு வராரு. இத்தனை நாளா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப 6ஆம் இடத்துக்கு வரப்போறார். இந்த குரு பயிற்சி ஆனது கும்பராசிக்கு எது மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே குரு பயிற்சிங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் ஒரு ராசியில ஒரு வருஷம் குரு பயிற்சி இருக்கும். அந்த குரு இப்ப கடகராசிக்கு வரும் பொழுது இத்தனை நாளா 5ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்க ராசியை பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப 6ஆம் இடத்துக்கு அந்த குரு வந்திருக்காரு. இந்த 6ஆம் இடத்துல வரும்போது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்குவார். இத்தனை நாளா நீங்க யார் நல்லவங்கன்னு சொல்லி நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாமே உங்களையே ஏமாத்திருப்பாங்க. சொந்த பந்தங்களா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், எந்த ஒரு உறவுமுறை இருந்தாலும் உங்களைய மறைமுகமாக
தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருக்கும். அவங்களையே ஜெயிக்கக்கூடிய சவால் விடக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அது இல்லாம அந்த குரு பகவான் உங்க குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அது மட்டும் இல்லாம உங்க விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார். குடும்பஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே கைகூடி நடக்கும். திருமணமா இருக்கட்டுங்க, குழந்தை பாக்கியமா இருக்கட்டும், வாகன யோகங்களா இருக்கட்டும், கல்வியில தடங்கள், நிரந்தரமான வேலை இல்லாம இருக்கிறது, இது எல்லாமே கைகூடி வரும். அது விரயத்துல குரு பார்க்கும்பொழுது கண்டிப்பா கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கனவா இருக்கும். சார், நான் 5 வருஷம் 6 வருஷமா நான் என் பொண்ணுக்கு பார்த்துட்டு இருக்கேன், பையனுக்கு பார்த்துட்டு இருக்கேன், எது பார்த்தாலுமே எங்களுக்கு கைகூடி வருது, கடைசியில நடக்காம போயிடுது, பொருத்தங்கள் இல்லாம போறது. அப்படி பார்த்து முடிச்சாலும் கூட நிச்சயம் பண்ற டயத்துல, மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற டயத்துல, பத்திரிக்கை அடிக்கிற டயத்துல, கைகூடி வர்ற டயத்துல எல்லாமே விலகி போகுதுங்க அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. கல்யாணங்கிறது, திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு கனவாவே இருக்கும். எப்ப நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா நிச்சயம் அந்த திருமண யோகத்தை கண்டிப்பா அந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஆல்ரெடி குடும்பஸ்தானத்துல சனி இருந்தாலுமே கூட, 7.5 சனி நடந்தாலுமே கூட இந்த ஒரு அனுபவத்தை கத்து கொடுத்துருக்கும். யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, ஒரு அனுபவத்தை கண்டிப்பா உங்களுக்கு கும்பராசி நேயர்களுக்கு நடந்திருக்கும். அதே மாதிரி நீங்க இந்த டயத்துல நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு விடாமுயற்சியா இருக்கணும். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சலா இருக்கணும். எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். அந்த தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சலை தான் உங்களைய இவ்வளவு தூரம் கொண்டு விட்டுருக்கு. இல்லைன்னா கண்டிப்பா இவ்வளவு தூரம் உங்களால ரன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல உருவாயிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா தொழில். கும்பராசி பொறுத்தளவுல எந்த ஒரு இடத்துலையும் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா போராட்டமா தான் இருக்குங்க. நம்ம ஒரு விஷயம் தொழிலை நினைக்கிறோம், நம்ம டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்னா பண்ணவே முடியாது. பல தடங்கள், பல கஷ்டங்கள் கொடுத்து தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது நடக்கும். மாதிரி இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான தொழிலுங்கிறது அமையும், அங்கீகாரமான தொழிலும் அமையும், மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், தொழில இடம் மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வீடு மாற்றம், வாகன மாற்றம், இது எல்லாமே கண்டிப்பா இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். மெயினா பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த அலர்ஜி சம்பந்தப்பட்டது, தோல் சம்பந்தப்பட்டது, தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே கும்பராசிக்காரங்களுக்கு வந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். சார், நான் இப்போ சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் விரயமாச்சு, என்னால் சம்பாரித்து வீட்டுக்கு தேவையான பொருளை என்னால் வாங்கவே முடியல, ஒரு வட்டி கட்டுறதுக்கு புது கடன் வாங்கி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தான் எனக்கு உருவாகுச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா கடன் தொல்லைகள் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும். விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்கும். கடன் கட்டுவீங்க, வாகன யோகத்துல மாற்றங்கள் கொடுக்கும். பட் 7.5 சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் கூட இரவு நேர பயணங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. யாருக்கு ஜாமீன் எழுத்து போறது, சப்போர்ட் பண்றது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சில டயத்துல நீங்க யாரு நல்லவங்கன்னு சொல்லி நீங்க நம்புறீங்களோ அவங்க உங்களையே ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கும்.
அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப நல்லதுங்க. எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் சிரிச்சு பேசுறீங்கன்னா சண்டை வந்துடும். நான் என்ன சொல்றது? நீ என்ன கேட்கறது? அப்படிங்கிற ஒரு தடங்கள் வந்து எப்பவுமே இருந்துட்டு தான் இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, விட்டு கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு மனப்பான்மை கண்டிப்பா வரணும். குழந்தை பாக்கியங்கிறது இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, கோயிலுக்கு போயிருப்பீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. கடைசி டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பாக்கியம் இல்லாம போயிருக்கும். அவங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி வாகன மாற்றங்கள் கண்டிப்பா அமையும். அதே மாதிரி விலகி போன சொந்தங்கள், அம்மா வகையில வர வேண்டிய சொத்துக்கள், அப்பா வகையில வர வேண்டிய சொத்துக்கள், அந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அது நிரந்தரமான ஒரு தீர்வுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வரும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பொருளாதாரத்தில் உயர்வு, உயர் பதவிகள் எல்லாம் தேடி வரும். அது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. பட் இது வந்து நம்ம வந்து ஒரு அதிசார குரு பயிற்சியில் வந்து ஒரு பொது பலனாக தான் பார்த்துட்டு இருக்கோங்க. இது ஒரு 30% நமக்கு கரெக்டாக இருக்கும். மீதி 70% வந்து உங்களுடைய சுய ஜாதகம். இந்த சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள், அந்த குரு உங்க ராசியில எங்க இருக்காரு, அந்த குரு உங்க யோக பலன் தான் கொடுக்குதா, இல்லை நம்ம ஜாதகத்துல என்ன யோக பலன் கொடுத்தாலும் நம்ம ஜாதகத்துல தோஷங்கள் ஒன்று இருந்ததுன்னா தடங்கள் ஆகும். அதனால உங்க சுய ஜாதகத்தை பார்த்து அதனோட விளக்கம் தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.